காயத்ரி கோவிந்தராஜன் பாவ ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் பண்ண போகிறோம். அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி ஸ்டைலில் தான் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி சாதத்துக்கு அரிசி வந்து இந்த மெஷரிங் கப்பில் 2 கப் எடுத்துருக்கிறேன். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 400-450 கிராம் வரும். அது வந்து நான் சாப்பாட்டு ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். அந்த சாப்பாட்டு ரைஸு கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த தக்காளி பழம், அதுக்கு தக்காளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். அதனால் நம்ம நல்லா இவ்வளோ பெரிய மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெரிய பழமாக நான் ஒரு 6 பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரிஞ்சியில் எடுத்துருக்குறோம், 2 ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, இது பார்த்திங்கன்னா அன்னாச்சி பூவில் வந்து ஒரே ஒரு இதழ் மட்டும் எடுத்துருக்கிறேன். ஏன்னா ஒரு பூ போட வேண்டாம், ஏன்னா இது தக்காளி சாதம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நம்ம மசாலா சேர்த்த வேண்டாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு எடுத்திருக்கேன். அப்புறம் காரத்துக்கு நமக்கு வந்து ரெட் சில்லி பவுட்ரு அது 1 ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா அது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா. வெங்காயம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து உங்களுக்கு சின்னதாக பொடியை ஒரு 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க. இதை வச்சு நம்ம தக்காளி சாப்பாடு சூப்பராக செய்யலாம் வாங்க. இப்போ இந்த குழிக்கரண்டியில் நான் 4 கரண்டி ஆயில் சேர்த்துக்கிறேன். அது நீங்கள் உங்களோட குக்கிங் ஆயில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் நெய் பார்த்திங்கன்னா நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அந்த பிரிஞ்சியில் வந்து ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய், அன்னாச்சி பூவோட ஒரே ஒரு இதழ் மட்டும் போட்டிருக்கேன். பொடியே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும், கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌன் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். அது வேகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்க்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா ஒரு ப்ரௌன் கலருக்கு வறுத்துட்டோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிருக்கும். அப்புறம் நம்ம கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்து ஒரு 10 செகண்ட் வதக்குனா போதும். நம்ம அதனுடைய ஸ்மெல், பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அது கூட புதினா பாருங்கள், சும்மா ஒரு இவ்வளோ எடுத்தால் போதும். புதினா அப்புறம் கொத்தமல்லி தழை அதே இது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி, இந்த தக்காளி பழமும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த தக்காளி பழத்தோடவே மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு வந்து நம்ம சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம், ரெட் சில்லி பவுடர். இது வந்து 1 ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி தூள் அது 1 ஸ்பூனு. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் இது கூட சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம வெங்காயத்துக்கு கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். இருந்தாலும் இப்போ இந்த தக்காளியெல்லாம் வதங்கணுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் அடுத்தது வந்து நம்ம கடைசியாக சேர்க்கணும், பார்த்துட்டு தான் டேஸ்ட் பார்த்துட்டு தான் நம்ம உப்பெல்லாம் சேர்க்கணும்.
தயிர் நம்ம சேர்த்துடலாம். சரி, இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா இந்த தக்காளி வதங்கட்டும். இப்போ நம்ம இடையிடையே வந்து இந்த தக்காளி பழம் கலக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம வந்து ஃப்ளேவருக்கு வேண்டி ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ண வேண்டாம், சும்மா அப்படியே போட்டுடலாம். அப்போ இந்த பச்சை மிளகாய் ரொம்ப நல்லா இருக்கும். வேகட்டும். இன்றைக்கி வந்து நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். அப்புறம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி பழம் வந்து நல்லா குழைவாயிடுச்சு. இப்போ நமக்கு இந்த ஜூஸ் எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது, நம்ம விடக்கூடாது. ஏன்னா தக்காளி சாதம் தானே, ரொம்ப ட்ரை ஆகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற மாதிரி வச்சோம்னா நமக்கு அந்த தக்காளி பழத்தில் இருக்கிற ஜூஸ் கிடைக்காது நமக்கு. இப்போ இந்த ஜூஸில் நம்ம ரைஸ் வந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளி பழத்தோட ஜூஸே வந்து நமக்கு 1 டம்ளர் பக்கம் இருக்குது. இந்த கப்பில் தான் வந்து நம்ம 2 கப்பு ரைஸ் எடுத்துருக்குறோம். அப்போ இது வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்குறோம், நம்ம வீட்டில் எப்போ யூஸ் பண்ணுற ரைஸ் தான் எடுத்துருக்குறோம். அப்போ வந்து நம்ம வந்து 1 டம்ளர் 1 கப்புக்கு வந்து 2.5 கப்பு தண்ணி சேர்த்தணும். இதே பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1.5 கப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணி. இப்போ நான் வந்து நம்ம பாயில்டு ரைஸ் தான் எடுத்துருக்குறேன். அதனால் இப்போ வந்து 5 கப்பு எடுக்கணும். ஏற்கனவே தக்காளி பழத்தில் இருக்கிற ஜூஸ் வந்து கிட்டத்தட்ட 1 கப்புக்கு பக்கமாக இருக்குது. அப்போ இதில் வந்து இன்னொரு 4 கப்பு ரைஸ் வாட்டர் எடுத்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி 4 கப்பு சேர்த்துருக்குறேன். இதில் இருக்கிற தக்காளி எசன்ஸ் வந்து ஒரு 3/4 கப்புக்கு மேலே இருக்குது. மொத்தம் எல்லாம் சேர்த்து ஒரு 5 கப்புக்கு வந்துருச்சு. இப்போ உப்பு இந்த டைமில் நம்ம உப்பு பார்த்துட்டோம். உப்பு கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம ரைஸ் போட்டு ரைஸில் வேகும்போது வெந்த பின்னாடி உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த தண்ணி கொதிக்கட்டும், நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் கூட. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம ரைஸ் நாம் வந்து புழுங்கல் அரிசி தான், சாப்பாட்டு ரைஸ் தான் இதில் சேர்த்துக்கிறோம். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், சீரக சம்பா ரைஸு சேர்த்துக்கலாம். நீங்கள் எது விருப்பப்படுறீங்களோ அந்த ரைஸில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ரைஸ் சேர்த்தியாச்சுங்க. குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா தண்ணி ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த ரைஸு எல்லாமே நல்லா கொதித்து வரட்டும். அப்புறம் நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்குது, நல்லா கொதித்து வரட்டும். பாருங்க, இந்த ரைஸும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வந்துருச்சு, ஈக்குவலாக ஆகிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விடலாம். 2 விசில் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். விசில் வந்துருச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக நல்ல ரெட்டிஷாக தக்காளி பழ கலரில் சூப்பராக வந்துருக்குது. இதை வந்து நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடி பிடிக்கல, ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள், பழப்பழன்னு இருக்குது. தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்ல பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்குதுங்க, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் அப்படி தான், அளவான காரம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயம், பாயில்டு எக். பாருங்கள், அருமையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டில் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. உப்பு காரம் எல்லாம் இதே அளவோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு மத்தியானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம், தயிர் வெங்காயம், குக்கும்பர்,
பாயில்டு எக். இன்றைக்கி வந்து எங்களுடைய மத்தியான லஞ்ச் இதுதான். இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.